இந்த படத்தில் வந்து லீட் ரோல் வந்து குமரன் ஹீரோ, ஹீரோயினி வந்து பாயல் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஜிஎம் குமார் வந்து தாத்தா வரார். தமிழ் சினிமாவில் ஒரு டெம்ப்ளேட் வச்சுருவாங்கல்ல, அவன் இவன் எல்லாம் பண்ணார்ல ஒரு தாத்தா ரோல், அந்த மாதிரி வந்து ஒருத்தர் வந்து தாத்தா ரோலில் நல்லா நடிச்சிட்டார் அப்படின்னா தொடர்ந்து அவருக்கு தாத்தா ரோல். ஜிஎம் குமார் வந்து மிக பிரமாதமாக பரிணமிக்கக்கூடிய ஒரு குணச்சித்திர நடிகராக இருந்தாலும் தாத்தா அப்படிங்கிற மாதிரியான ரோல் கொடுத்துருக்காங்க. சிறப்பாக பண்ணியிருக்கார். இந்த படத்தை பொறுத்தவரை அவர் வந்து தமிழ் தாத்தா, தமிழ் மேல் ஆர்வம் இருக்கக்கூடிய ஒருத்தர். அவருடைய கேரக்டர் இளங்கோ குமாரவேல். இவர் வந்து என்னன்னா, இந்த ஜிஎம் குமாருடைய வீட்டில் வந்து குடியிருக்கக்கூடிய தமிழ் ஆர்வலர், தவிர சமூக ஆர்வலர், சமூகத்தில் நடக்கக்கூடிய குற்றங்கள் அதெல்லாம் வந்து தைரியமாக தட்டி கேட்கக்கூடிய ஒருத்தர் இளங்கோ குமாரவேல். அவர் வந்து இங்கே குடியிருக்கார். ஒன் ஃபைன் டே வந்து இந்த இளங்கோ குமாரவேல் வந்து இறந்து போயிடுறார். குடியிருக்க ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா போலீஸ் என்கொயரி இருக்கும் இல்லையா, தாத்தாவை விசாரிக்கிறாங்க. இவர் வந்து பேரன் குமரனையும் விசாரிக்கிறாங்க. குமரன் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, தமிழ் திரை உலகில் வந்து இயக்குனர் ஆகணும் அப்படிங்கிற, டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி சினிமாவில் போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இளைஞர். என்கொயரி சுற்றி கடைசியாக வந்து யார்கிட்ட வந்து நிற்கிதுன்னா குமரன்கிட்ட வந்து நிற்கிது. இளங்கோ குமாரவேல் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரா இல்லை அவரே இறந்து போனாரா அப்படிங்கிறது ஒரு மர்டர் மிஸ்ட்ரி மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு லைன் மாதிரி தான் வருதே தவிர இந்த படத்தில் முழுக்க பிரதானம் பார்த்தீங்கன்னா முழுக்க கம்ப்ளீட் காமெடி ஜேனல் எடுத்திருக்காங்க.